ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சுண்டல் மசாலா தாங்க. ரோட் சைட் கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி சுண்டல் மசாலா செய்கிறதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறணும். இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த பச்சை பட்டாணியை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். பச்சை பட்டாணி 10 மணி நேரம் நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன். 5 கப் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நான் வந்து மஞ்சப்பொடியை சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 8லேருந்து 12 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம். ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். இதில் இருக்க தண்ணியை வந்து தனியாக ஃபில்டர் அவுட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி மட்டும் இந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கட்டும். மிக்சர் ஜாரில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டு விரல் சைஸ்க்கு இஞ்சியை வந்து பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தக்காளி சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பூண்டு சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா வந்து 1 பெருசாக எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவை சேர்த்துக்கலாம். இன்னொரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. வெறும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மிக்சர் ஜாரில் வந்து நல்லா வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ப்ரிப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மெயின் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு சோம்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். சோம்பும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த விழுதை வந்து வதக்கி விடணும். கம்ப்ளீட்டாக இதில் வந்து பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது எவ்வளோ நேரம் வதங்கணும்னா குறைஞ்சது வந்து 8லேருந்து 10 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம ரெட் சில்லியை சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் இது. அடுத்து வந்து தனியா பொடி வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியா தூளை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா வந்து சாட் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து பெப்பர் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த மசாலாஸ் எல்லாமே. இன்கேஸ் உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா பட்டாணி, அதில் இருக்க தண்ணியை வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருந்தோம். அதில் இது இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். 1 நிமிஷம் நல்லா அப்படியே வந்து கலந்து
கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது செய்கிறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்து நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வர்றது தெரியும் நமக்கு. இந்த டைமில் நான் வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். அதை நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுகிறேன். எதுக்கு இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறோன்னா, இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி தரும். இன்னும் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். அதனால தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இதில் நான் வந்து கொஞ்சம் பட்டாணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த எல்லா பட்டாணியை வந்து நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறோம். இப்போ கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வந்து மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வந்து பட்டாணியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்க்கணும். கைவிடாமல் இப்போ நம்ம வந்து கலந்து விடுவோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கிரேவியே நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். மசாலா சுண்டல்லாம் எப்பயுமே வந்து தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்காக நான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விடணும். இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வந்தால் போதும். இந்த டைமில் வந்து உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். உப்பு இல்லைன்னா கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம மசாலா சேர்க்குறப்பவே நம்ம உப்பு சேர்க்கல. கண்டிப்பாக உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மசாலா சுண்டல். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து பானிபூரியும் கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மேலே டாப்பிங்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்த பிறகு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு பானிபூரி வந்து ரெடிமேடாகவே விற்குது. அதை வாங்கி நம்ம பொரிச்சிக்கிட்டா போதும். ஸோ இப்போ நான் வந்து பானிபூரியை வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பிளேட்டில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம பொரித்து வச்சுருந்த பானிபூரியை வந்து நல்லா நொறுக்கி சேர்த்துக்கிட்டேன். 2 பானிபூரி எடுத்து நல்லா நொறுக்கி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து மசாலா சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சுண்டல் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா சுண்டல் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் கேரட்டும் துருவினதும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் வந்து மசாலா சுண்டல் வந்து சேர்த்துட்டு வெங்காயமும் துருவின கேரட்டு அதுக்கப்புறம் ஓம் பொடி கொஞ்சமாக போட்டுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் பானிபூரியும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. வீட்டிலே வந்து மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.